வணக்கம். என்னுடைய பேர் அன்னராசா. அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர். இன்றைய தினம் வடக்கு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பலதில் சிலது தொடர்பான இன்றைய சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இலங்கையிலே இருக்கின்ற அல்லது யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற கரையோரம் பேணல் திணைக்களம் CCD என அழைக்கப்படும் கரையோரம் பேணல் திணைக்களம் தொடர்பாகவும் அவர்கள் அந்த திணைக்களம் யாழ் மாவட்ட செயலகத்திலே இருக்கின்றது, அவர்களுடைய பணி என்ன, அவர்களுடைய செயல்பாடு என்ன என்ற தொடர்பான மிகப்பெரிய சந்தேகமும் ஐயமும் வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே மன்னார் தொடங்கி யாழ்ப்பாணம் வரையான ஆழம் குறைஞ்ச கடல் பகுதியிலே சீன கடலட்டை பண்ணை 1000 ஏக்கருக்கு மேலே விதைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சீன கடலட்டை பண்ணை சீன நாட்டு மக்களுக்கு உணவுக்காக இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களம் இதிலே முக்கிய பங்கு பெரும் பங்கு வகிக்கின்றது. ஆனால் அதிகாரிகள் அலுவலகத்தில் குந்தியிருந்து கடற்றொழில் சமூகம் மீதோ கடல் மீதோ இயற்கை மீதோ அக்கறையின்றி செயல்படுவது வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களம் வடக்கு மாகாணத்திலே 1000 ஏக்கர் கடலட்டை பண்ணைகளை அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கடலட்டை பண்ணை அமைப்பதற்கு ஆரம்ப மதிப்பீட்டு அறிக்கையும் பெறவில்லை, சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையும் பெறாமல் இந்த கடலட்டை பண்ணைக்கு இந்த திணைக்களம் அனுமதி கொடுக்கிறது. இதுதானா இலங்கையின் சட்டம்? இந்த திணைக்களத்தின் கடமை இதுதானா? ஆரம்ப ப்ராஜெக்ட் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கருக்கு இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் செயல்படுத்தலாம். ஆனால் 1000க்கு மேற்பட்ட ஏக்கர்களிலே கடல் சீன கடலட்டை விதைக்கப்பட்ட பின்பு இந்த ஆய்வுகளையும் செய்யப்படவில்லை. குறிப்பாக இதுக்கு துறை சார்ந்த திணைக்களங்கள் அல்லது பொறுப்பான கரையோரம் பேணல் CCD என திணைக்களம் இந்த ஆரம்ப கட்ட ஆய்வு சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையும் ஏன் செய்யவில்லை? தயவு செய்து வடக்கிலே இருக்கின்ற திணைக்களங்களே, உங்களுடைய அதிகாரிகளே, நீங்கள் இந்த கடல் மீதும் கடல் சூழல் மீதும் உங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை நீங்கள் பாவிக்க தவறுகிறீர்கள். தொடர்ந்து தவறினால் இதற்கு எதிராக மக்கள் கிளந்தெழுவார்கள். அதன் முதல் கட்டமாக இந்த கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு இந்த செய்தியை விடுகின்றோம். அதே போன்றுதான் வேலணை பிரதேச செயலர் பிரிவிலே இறால் பண்ணைக்காக 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் வழங்கப்பட்டு அங்கே பணிகள் 30% மேற்பட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்புதான் ஒரு தனியார் நிறுவனத்தை வாடகைக்கு அமர்த்தி இந்த சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை பெற்றிருக்கின்றார்கள். இதுதானா திணைக்களத்தின் நியாயம்? இதுதானா கரையோரம் பேணல் திணைக்களத்தினுடைய பொறிமுறை? அப்போ ஒரு திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னாக செய்ய வேண்டிய ஆய்வுகளையும் நடவடிக்கைகளையும் திட்டம் 30% நிறைவு பெற்றதுக்கு பிறகு செய்வதில் எத்தகைய உண்மை இருக்கின்றது? இந்த உண்மை நிலைகளை கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களம் வெளிப்படுத்த வேண்டும். இது பொருத்தமற்ற செயல்பாடு. இந்த கடலும் கடல் சூழலும் பாதிப்படைவதற்கு கரையோரம் பேணல் திணைக்களத்தினுடைய யாழ் மாவட்ட பொறுப்பதிகாரி எதிர்காலத்திலே பொறுப்பேற்க வரும் என்றதை இந்த ஊடக வாயிலாக நாங்கள் அவருக்கு தெரியப்படுத்துகின்றோம். நாங்கள் 2023-22 பல சுற்று கலந்துரையாடல்கள் யாழ்ப்பாண பணிப்பாளரோடு செய்த நாங்கள் அவர் எதற்குமே செவிசாய்க்கவில்லை. அதிலும் குறிப்பாக கொழும்புத்துறை பகுதியிலே சட்ட விரோதமாக அமைக்கப்பட்ட கடலிலே அமைக்கப்பட்ட விபச்சார விடுதி சம்பந்தமாக அதை அகற்றுமாறு கோரியிருந்தோம். இன்று வரைக்கும் அவர் அகற்றவில்லை. இதுபோன்று இந்த கடலுக்கும் கடல் சூழலுக்கும் பாதிப்பான செயல்பாட்டை கரையோரம் பேணல் திணைக்களம் செய்து கொண்டு வருகிறது. எனவே வடக்கு ஆளுநர் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாது, நாங்கள் இந்த பிரச்சனை யார்கிட்ட சொல்கிறதா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அலுவலகங்கள் இருக்கின்றது, அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் வரிப்பணத்திலே சம்பளம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டு ஒரு கடலையும் ஒரு கடற்தொழில் சமூகத்தையும் அளிக்கின்ற இந்த கரையோரம் பேணல் திணைக்களமும் அது சார்ந்த உத்தியோகத்தர்களும் நீங்கள் மனச்சாட்சிக்கும் கடவுளுக்கும் எங்களுடைய கடல் சூழலுக்கும் பாதிப்பான செயலை தொடர்ந்து
செய்வீர்களானால் எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிரான போராட்டங்களை வடக்கு கடற்றொழில் சமூகம் முன்னெடுக்கும். துறை சார்ந்த ஏனைய திணைக்களங்களும் எதிர்காலத்தில் இந்த செயற்பாட்டை செய்ய தவறுகின்ற திணைக்களங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு எண்ணி இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கரையோரம் பேணல் திணைக்களம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சூழல் தாக்க மதிப்பீடும் ஆரம்ப கட்ட சூழல் பாதிப்பு தொடர்பான 2 ஆய்வுகளையும் செய்து திட்டங்களை நீங்கள் முன்மொழிய வேண்டும். வெறுமனவே டொலர்ஸ் கொண்டு வரோம் என்று கடற்தொழிலாளரையும் அழிச்சு கடலையும் அழிச்சு கரையோரம் பேணல் திணைக்களத்தின் அதிகாரிகளின் கஜனாக்கள் நிரப்பப்படுவது எதிர்காலத்தில் வெளிப்படுத்தப்படும் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.